உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். அன்பான நேயர்களே, ஆண்டவர் இயேசு நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். லூக்காவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனம். அவர் எல்லாரையும் சுற்றி பார்த்து அந்த மனுஷனை நோக்கி, உன் கையை நீட்டு என்றார். அப்பொழுது அவன் கையை நீட்டினான். உடனே அவன் கை மறுகையை போல சுஸ்தமாயிற்று. அன்பான நேயர்களே, ஒரு கை சூம்பின கை உடையவன். அந்த நாளில் ஆண்டவர் பார்த்து சொல்கிறாரு, கையை நீட்டு என்றார். அவன் கையை நீட்டினான். உடனே அவன் கை மறுகையை போல சுஸ்தமாயிற்று. இன்றைக்கி ஆண்டவர் நிச்சயமாக உங்களையும் கூட கஷ்டமான நிலைமையில், முடமான நிலைமையில், ஊனமான நிலைமையில் நீங்கள் இருந்தாலும் கூட உங்களுக்கு ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்லுவார். அதில் கட்டாயம் தேவன் அற்புதம் செய்வார். ஏனென்றால் ஆண்டவர் சூமின கை 6ஆம் வசனம். வேறொரு ஓய்வு நாளில் அவர் ஜெபாலயத்தில் பிரவேசித்து உபதேசித்தார். அங்கே சூம்பின வலதுகை உடைய ஒரு மனுஷன் இருந்தார். சூம்பி போன கை, பிரயோஜனமில்லாத கை, ஆசீர்வாதம் இல்லாத கை. ஆனால் அந்த கையைத்தான் ஆண்டவர் நல்ல ஆசீர்வாதமான கையாக மாற்றினார். இன்றைக்கி இந்த கையினால் எந்த ஆசீர்வாதம் இல்லை. உன் கையினால் எந்த நன்மையும் இல்லை, எந்த வருமானம் இல்லை, எந்த பிரயோஜனம் இல்லை. ஆனால் அந்த கையை தேவன் ஆசீர்வதிப்பான். சூம்பின கை எல்லாம் கவனிங்க. அது நரம்பு எலும்பு சசைகள் எல்லாம் இங்கே சுருக்கி சூம்பி போயிருந்து அப்படி. ஆனாலும் அதையும் சாமி செய்கிறாரு. அது இல்லை, அதை காட்டிலும் பிரயோஜனமே இல்லை, யூஸே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு கை படிச்சிருக்கிறோம். அந்த கையினால் பேனா பிடிச்சி எழுதிருக்க முடியும். ஆனால் கையினால் வருமானமே இல்லை. அந்த கையினால் வேலை செஞ்சு ஒரு பிரயோஜனம் இல்லை, ஒரு வருமானம் இல்லை. அந்த கையினால் எந்த நன்மையுமே இல்லை. ஆனால் அந்த கையை ஆண்டவர் ஒரே வார்த்தையினால் ஆசீர்வாதமாக மாற்றுறாரு. உங்கள் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவார், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்ற வார்த்தையின்படி உன் கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். மற்றவங்க சம்பாதிக்கிறத காட்டிலும் விசேஷமாக அந்த கையினால் நீ சம்பாத்தியம் பண்ணுவீர்கள். கை நிறைய ஆசீர்வாதத்தை கட்டிடுவார். அந்த கையை அற்புதமாக நடத்துவார். அந்த கையின் மீது ஆண்டுடைய கரம், அவர் வார்த்தையினாலே அந்த கரம் மற்ற கையை போல இருக்கும், மற்ற கையை போல மாறும். ஆண்டு நிச்சயமாக அவர் ஆசீர்வதிப்பார். நல்ல பிதாவே, இந்த அருமையான மகனுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, சூமின கையை போல அவர் கை இருக்குதுப்பா. இந்த கையையே ஆண்டவர் கொடுத்த அந்த கை இருந்து என்ன பிரயோஜனம்? இந்த கையினால் ஒரு நன்மையுமே இல்லையே, இந்த கையினால் ஒரு வருமானம் இல்லையே, இந்த கையினால் ஒரு பிரயோஜனம் இல்லையே அப்படி சொல்லி வேதனையோடு கூட முடியும் பிள்ளைகள் ஒரு வேலை மகனுக்கு வேதனைப்பட்டு கொண்டிருந்தாருன்னா, இந்த சகோதரி வேதனைப்பட்டிருந்தாங்கன்னா, அந்த கையை தேவன் ஆசீர்வதித்து ஆண்டவர் மறுகையை போல மாற்றுங்கப்பா. மற்றவர்கள் கையை போல மாற்றுங்க ஆண்டவரை. அந்த கையினால் நன்மை உண்டாகணும், வருமானம் உண்டாகணும், அந்த கையினால் பிரயோஜனம் உண்டாகணும் ஆண்டவரை. அப்படி பயனுள்ள கையை மாற்றித்தாங்க. பயனுள்ள காரியங்கள் அந்த கையினால் நடக்கும்படி செய்யும். அந்த கையினால் பயனுள்ள காரியங்கள் நடக்கும்படி செய்யும். ஆசீர்வதியப்பா, ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அன்பு நேயர்களே, அந்த கை ஒரு ஆசீர்வாதமான கையாக மாறும், நன்மையான கையாக மாறும். அந்த கையினால் பல காரியங்களை நீங்கள் செய்வீர்கள். ஆண்டவர் உங்கள் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே,